Hi everyone, this is Rajkumar. In this session, we are going to learn object-oriented programming. இந்த செஷனில் என்ன அஜெண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செஷனுக்கு அப்புறமா நீங்கள் ஊப்ஸ்னா என்ன, மற்ற ப்ரோக்ராமிங் டிசைன்லேருந்து ஊப்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஊப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஊப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராமிங் டிசைன். ஓகேங்களா? கீ ஃபோக்கஸ் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, பிஹேவியர்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் 2 செஷனில் ரொம்ப கிளியராக பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை அந்த செஷன்ஸ் பார்க்கல அப்படின்னா அந்த செஷனுடைய லிங்க்ஸை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் பாருங்கள். என்னோட வியூவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டிசைன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிமிலராக உள்ள எல்லா என்டிட்டிஸையும் குரூப் பண்ணி ஆப்ஜெக்டாக வச்சுருப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஷாப்புக்காக டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஷாப்பில் ப்ரிடாமினண்ட்டாக டேபிள் செல் பண்ணுறாங்க. நம்மளோட கிளேஸில் டேபிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த கிளாஸில் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸும் மெம்பர் ஃபங்க்ஷனும் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது டேபிளோட ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பேஸ் யூனிட்டோ டைமென்ஷன், அப்புறம் அதனுடைய திக்னஸ் என்ன இருக்கும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், என்ன வெயிட் இருக்கும், எத்தனை லெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். மேபி மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க மேபி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டேபிள் டிசைன் பண்ணோன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன், அது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம டெம்ப்ளேட்டாக டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எவ்ரி டைம் ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகும் பொழுது ஒரு டேபிள் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா, ஷாப்பில். ஸோ அப்போ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க டேபிள் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் ஆப்ஜெக்ட் ஒரு டேபிள் ஆப்ஜெக்ட்டும் செப்பரேட் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ வென்எவர் லேட்டராக நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த ஆர்டர் எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க அது செப்பரேட் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? பேசிக்காக இது இந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தன், C++ இந்த மாதிரி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கான பெனிஃபிட் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது வேற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொன்னால் தானே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். அதர் தென் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் டிசைன் தான் ப்ரெடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் டிசைனில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடலும் ஃபங்க்ஷனாக இருக்கும். பேசிக்காக நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவோம், பேராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணுவோம். பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி உள்ள ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணும், என்ன வேணுமோ அந்த அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கேஸில் இப்போ ஒருவேளை அதே டேபிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டேபிள் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிளில் ஒருவேளை நான் ஊப்ஸ் இல்லாமல் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் டிசைன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ டேபிளோட ப்ராப்பர்ட்டி ஒன்றையும் நான் பெராமீட்டராக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். கேஸ் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 ஆர்டர் நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க டேபிள் 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் பெராமீட்டராக பாஸ் பண்ணுவேன். டேபிள் 2ங்கிற ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் பெராமீட்டராக பாஸ் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரீடபிலிட்டி கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? தென் லேட்டராக நான் ஏதோ ஒரு விஷயம் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸாக எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாகும், என்ஹான்ஸ் பண்ணுறதுமே இதெல்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஊப்ஸில் பெட்டராக ஹேண்டில் ஆகிருக்கும். இதுதான் ஊப்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக ரீடபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரீடபிலிட்டி நல்லா இருந்தாலே மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், கரெக்டுங்களா? தென் டேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை என்ஹான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை சேம் சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை கொண்டு வரேன். ஸோ இந்த கேஸில் டேபிளுங்கிற ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்கும், டேபிள்ங்கிற கிளாஸ் செப்பரேட்டாக இருக்கும். தென் யூசர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வச்சு நம்ம ஒரு யூசரையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த யூசர் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். அதை வச்சு நான் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு யூசரை நம்மளோட சிஸ்டமில் ஆட் பண்ணும் பொழுது n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? தென் இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டாக இருக்கும்,
டேபிள் ஆப்ரேஷன்ஸ் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். எப்போ நம்ம இந்த யூசரோட இன்ஃபர்மேஷனை இந்த டேபிளுடைய என்டிட்டி கூட மெர்ச் பண்ண விருப்பப்படுறோமோ அந்த கேஸில் மட்டும் நான் மெர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதனால் இது ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். டேபிள் ரிலேட்டடான ப்ரோக்ராமிங்க்கும் யூசர் ரிலேட்டடாக எழுதுகிற ப்ரோக்ராமிங்க்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ யாருனாலும் எந்த கோடனாலும் ஈஸியாக எடுத்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ஈஸியாக ஸ்கேல் ஆகிடும். இதே கேஸ் எடுத்துக்கலாம். யூசர் இதை நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் ஆட் பண்ணவோ டெலிட் பண்ணுறவோ எனக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் போய் டேபிள் மாடலில் போய் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி டீபக் பண்ண தேவையில்லை. எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சிடும் யூசர் மாடலில் தான் பிரச்சனை. நான் யூசர் மாடலில் மட்டும் டீபக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா போதும். இந்த ரொம்ப ஈஸியாக டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஊப்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை ப்ராப்பராக செக்யூர்டாக வச்சுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். தென் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற டேட்டா மோர் செக்யூர்டாக இருக்கும். இதெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் ஊப்ஸ். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஊப்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் சில கான்செப்டை இங்கே நான் லிஸ்ட் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். இந்த கான்செப்ட்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஊப்ஸில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். சம்மரி ஆஃப் தி செஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டிசைன். இதனுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்பொழுது சிமிலர் என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நிறைய கான்செப்ட்ஸும் இருக்குது. ஒரு கான்செப்ட்ஸையும் அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் கிளியர்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.